காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் சத்தியத்தை கற்று வருகிறீர்கள். அதே போல இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதே. இந்த நிகழ்ச்சியினுடைய பெயரும் காதுள்ளவன் கேட்க கடவன் தான். ஆனா இன்றைய தினத்துல நான் உங்களிடத்துல பேச போகிற செய்தியினுடைய தலைப்பும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதே. இந்த காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற வார்த்தை எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வார்த்தை அதிகமாய் வரக்கூடிய ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அதிலிருந்து தான் உங்களிடத்தில் இன்றைக்கு நான் பேச போகிறேன். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2ஆம் அதிகாரத்துல முதலில் வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிற சத்தியம் வருகிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இது இரண்டையும் பார்க்கும் பொழுது மொத்தம் 7 சபைகளை குறித்து தேவன் பேசுகிறார். இந்த 7 சபைகள் அது என்னென்ன சபைகள்? கிட்டத்தட்ட எபேசு சபையில ஆரம்பித்து கடைசியில லவோதிக்கேயா சபை வரைக்கும் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இவைகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்திலே பூமியிலே இருந்த சபைகள். சபை என்றால் உங்கள் மனதிற்கு வருவது கட்டிடம் அல்ல, வரக்கூடாது. சபை என்றால் என்ன? ஒரு கூட்ட ஜனங்கள், யாரெல்லாம் ஆண்டவராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பலி மரணத்தின் மூலமாக தங்களுடைய பாவம் மன்னிக்க பெற்றவர்களாய் கூடி வருகிறார்களோ அந்த ஜனங்கள் எல்லாரையும் வேதம் சபை என்று அழைக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஊரிலும் இருந்த, அதாவது எபேசு சபை என்று சொன்னால் எபேசு என்ற ஒரு ஊரில் இருந்த ஒரு சபை. அதுபோல சிமிர்னா என்று சொன்னால் சிமிர்னா ஊரிலே இருந்த ஒரு சபை. இப்படி ஒவ்வொரு ஊரிலும் அநேக சபைகள் இருந்தன. ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒரு 7 சபைகளை வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் பேசும் பொழுது அந்த சபைக்கு அவர் என்ன செய்தி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறார். இதன் மூலமாய் நாம் என்ன அறிந்து கொள்ள முடியும்? தேவன் சபையின் மேல் எந்த அளவுக்கு வைராக்கியம் கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். சபையிலிருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். சபையிலே என்னென்ன குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த பகுதியின் மூலமாக நாம் அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். சரி, எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னெல்லாம் சொன்னாரு? நிறைய விஷயங்களை சொன்னாரு. நாம பலமுறை இதை குறித்து கேள்விப்பட்டிருந்தாலும் கூட மீண்டுமா இதிலிருந்து சத்தியத்தை கேட்டு நம்மை நாமே எச்சரித்துக் கொள்ளுவோம். ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்துல, அதாவது முதல் நூற்றாண்டிலேயே இருந்த சபைகளுக்கு இந்த அளவுக்கு தேவன் எச்சரிப்பை கொடுப்பார் என்று சொன்னால், இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய சபைகளுக்கு தேவன் எந்த அளவுக்கு எச்சரிப்பை கொடுக்க வேண்டும்? அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் நேரடியாக சபைகளுக்கு சத்தியத்தை எடுத்து வழங்கி கொண்டிருந்தார்கள். தேவனுடைய நாமும் அந்த நாளிலே அதிகமாய் மகிமைப்பட்டு கொண்டிருந்தது. உண்மையான விசுவாசிகள் பலர் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லை. மிகவும் மோசமான ஒரு கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட அந்த எச்சரிப்பை கூட இன்றைக்கு நாம் சபைகளிலே சொல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கு சபைகள் பல பின்வாங்கி போயிருப்பதற்கு காரணமாக இந்த ஒன்றையும் நம்ம சொல்ல முடியும். சபைகளுக்குரிய போதனைகள் எங்கே இருக்கின்றன? நிருபங்களில் இருக்கின்றன. ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை எப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நான் சபை என்று சொல்லுவது விசுவாச கூட்ட மக்களைத்தான் சொல்லுகிறேன், கட்டடத்தை அல்ல. அந்த சபை விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்ததான போதனைகள் புதிய ஏற்பாட்டின் நிருபங்களிலே இருக்கின்றன.
இன்றைக்கு நம்மளுடைய சபைகளிலே நிருபங்களில் இருக்கக்கூடிய இந்த எச்சரிப்பு வசனங்களை அதிகமாய் நாம் பயன்படுத்த வேண்டும். ஆக உங்களுடைய சபைகளிலே சபைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும், விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த போதனைகள், எச்சரிப்புகள் அதிகம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவா என்ற கேள்வியை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். அப்படி அல்லாவிட்டால் நாம தவறான ஒரு பாதையிலே போய்கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம எச்சரிக்கையாக இவைகளை அணுக வேண்டி இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் சொன்ன அந்த 7 சபைகளுக்கு கொடுத்த எச்சரிப்பு வசனங்கள், அதை மாத்திரம் நீங்களும் நானும் கவனமாய் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் பயம் வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் எந்த அளவுக்கு வைராக்கியமாய் சபைகள் மேல் அன்பை செலுத்துகிறார் என்பதை அதன் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. எபேசு சபையை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் எப்படி அதை நமக்கு வெளிப்படுத்தி இந்த வசனங்களை காண்பிக்கிறார் பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 1 வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. தேவன் தன்னுடைய ஆரம்பத்தை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தெரியுங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு உருவகமாக சில வார்த்தைகளை பேசுகிறார் பாருங்க. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் என்று சொல்லுகிறார். 7 நட்சத்திரம் என்றால் என்ன, 7 பொன் குத்து விளக்குகள் என்றால் என்ன? நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது வியாக்கியானம் செய்ய முடியாது. எப்போதுமே வேதத்திலே சொல்லப்பட்ட இது போன்ற ஓமானங்கள், உருவகங்களை நாம் வியாக்கியானம் செய்யும் பொழுது இதற்கு முன்பதாக வேதமே இதற்கான விளக்கத்தை எங்காவது ஒரு இடத்துல கொடுத்திருக்கும். அதை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். இதற்கு முந்தின வசனத்துல பாருங்க, அதற்கான விளக்கம் இருக்கிறது. நீங்கள் நானே எங்கேயும் தேடி ஓட வேண்டியது இல்லை. வேதம் மிக தெளிவாய் நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறது. அதாவது 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், அதற்கு மேல இருக்கிற வசனம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அது என்ன அந்த ரகசியம்? அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். 7 சபையின் தூதர்கள் என்று சொன்னால் அநேகர் நினைப்பது போல தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ் என்று நினைப்பார்கள். இல்லை, தூதர்கள். ஏஞ்சலோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை, மேலக் என்று சொல்லக்கூடிய எபிரேய வார்த்தை, இதுக்கு எளிதான ஒரு விளக்கம் இருக்கிறது. செய்தியாளர்கள், செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால நாம தூதர்கள் அப்படின்னு சொன்னா நாம உடனே அதை ஏஞ்சல் அப்படின்னு, தேவ தூதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். சரி, 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். அந்த செய்தி கொண்டு போகக்கூடியவங்க. எங்க அந்த 7 நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னு நம்ம முன்னாடி வாசிச்சவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? தேவனுடைய வலது கரத்தில் அவைகள் இருக்கின்றன. அது ஒரு உவமானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வலது கரத்திலே அவர்களை தாங்கி கொண்டு இருக்கிறார். அடுத்து 7 குத்து விளக்குகள் எதை காண்பிக்கிறது? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 7 குத்து விளக்குகளை தேவன் தன்னுடைய வலது கரத்திலோ இடது கரத்திலோ வச்சிருக்கிறாரா? இல்ல இல்ல. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நம்ம முன்னாடி வாசித்த வசனம் தான். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப சபைகளுக்கு மத்தியிலே, சபை என்று சொன்னா விசுவாசிகள், விசுவாசிகளுக்கு மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் வாசம் பண்ணி அப்படி உலாவிக் கொண்டிருந்தார் என்று வசனம் இருக்கிறதோ, அதே போல இன்றைக்கு சபை விசுவாசிகள் மத்தியிலே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஏன் உலாவிக் கொண்டு இருக்கிறார்? என்ன செய்ய விரும்புகிறார்? அவர்களை தான் நினைத்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். தான் எதிர்பார்த்த வண்ணம் அவர்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த 7 தூதர்களை வலது கரத்திலே வைத்திருக்கிறார். சபை விசுவாசிகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வேற வேலை இல்லையா? வேற ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாமே. அவருக்கு இதே வேலைதான், ஒரே வேலைதான். விசுவாச பிள்ளைகளை தான் எதிர்பார்த்த வண்ணம் அவர் மாற்றுவதற்காக நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்படி ஒவ்வொரு சபைக்கும் தேவன் ஒவ்வொரு செய்தியை கொடுத்து கொண்டு போகும் பொழுது இந்த எபேசு சபைக்கு மட்டும் மிக ஆச்சரியமாய் ஒரு செய்தியை கொடுக்கிறார். அது என்ன செய்தி? அது இன்றைய காலகட்டத்திலே நமக்கு அது பொருந்துமா? நிச்சயம் பொருந்துங்க. அப்படி என்ன செய்தி கொடுத்தார்? நல்லா கவனிங்க.
ஒரு குறிப்பிட்ட சபையை ஆண்டவர் பார்த்து இப்ப அந்த சபையோடு ஆண்டவர் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளோடு தேவன் பேசுகிறார். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் வண்ணம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 7 சபைகளை குறித்து தேவன் பேசும் பொழுது, அதுல முக்கியமா இந்த எபேசு சபையை குறித்து தேவன் பேசுகிறதை இன்றைக்கு நாம் எப்படி தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், தேவன் இந்த சபைகளோடு எப்படி இடைப்பட்டார் என்பதை 3 முக்கியமான குறிப்புகளை வைத்து தியானிக்க போகிறோம். நம்பர் 1 குறிப்பு, இந்த சபைகளோடு தேவன் எப்படி இடைப்படுகிறார்? நம்பர் 1, அவர்களுடைய நிறைகளை பாராட்டுகிறார். எபேசு சபையினுடைய நிறைவுகளை பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே குறையை தான் சொல்லிட்டு இருப்பாங்க, குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறையை எடுத்து சொல்லுவதில் தவறு இல்லை, ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா நிறையை பார்க்கவே மாட்டாங்க, எப்பொழுதுமே குறையைத்தான் பார்த்து கொண்டே இருப்பார்கள். நான் சிறு வயதிலே படித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கணக்கு வாத்தியார் இருந்தார். அவருடைய சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அடிப்பார், 90 வாங்கினாலும் ஏன் 100 வாங்கலன்னு அடிப்பாரு. ஒரு முறை நான் அப்படித்தான் கஷ்டப்பட்டு 98 மார்க் வாங்கினேன். இந்த 2 மார்க்குக்கு நீ ஏன் பிரயாசப்படவில்லை அப்படின்னு சொல்லி அடிச்சார். என் பக்கத்துல உட்கார்ந்து 100 மார்க் வாங்கிட்டான். அவன் சொல்லிட்டு இருந்தான், நான் இன்னைக்கு தப்பிச்சுட்டேன், என்ன 100 மார்க் வாங்கினேன்னு. அப்படி பேப்பரை வாங்கி பார்த்துட்டு அதுக்கும் தலையில ஒரு போடு போட்டார். என்ன காரணம் சொன்னார் தெரியுங்களா? நீ 100 மார்க் வாங்கினேன்னு சந்தோஷப்படாத, உன் எழுத்த பாரு, கோழி கிண்ட மாதிரி கிண்டி வச்சிருக்கிற, இதே மாதிரி நீ பப்ளிக்ல எழுதுனேன்னா 100 மார்க்லாம் வராது தம்பி அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சாரு. ஆக மொத்தத்துல அவருடைய பார்வையில அது நல்லது, அந்த இடத்துல அது பரவாயில்லை, நாங்க நல்லா படிக்கிறதற்கு அது காரணமா இருந்தது. இல்ல, ஒரு உதாரணத்திற்காக அதை சொல்லுகிறேன். சிலர் எப்பொழுதுமே குறையை மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பாங்க, நிறைய பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் என்ன செய்கிறார்னா, முதல்ல அவர் செய்யற வேலையே நிறைகளை பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் அவருடைய பார்வையில் என்ன படுகிறது தெரியுங்களா? நிறைகள். அதனால நீங்க ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் எங்களுடைய நிறைகள் எல்லாம் பார்க்க மாட்டாரா? குறைகளை மட்டும்தான் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருப்பாரா? இல்லை இல்லை இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகள் அல்லது நிறைகள் தேவனுக்கு முன்பதாக அந்த நிறைகளை தேவன் முதலாவது பார்க்கிறார். பாருங்க, இங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க, 2வது வசனத்துல, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்களேன். சர்வத்தையும் படைத்த, அந்த சராசரங்களையும் படைத்த நம்மளுடைய தேவன் நம்மளுடைய சபை விசுவாச பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில நற்கிரியைகளை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்திருக்கிறார். ஆனா எப்ப நற்கிரியையை பார்க்க மாட்டார் தெரியுங்களா? மனுஷர்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க செய்யக்கூடிய எந்த நற்கிரியைகளையும் தேவன் பார்க்க மாட்டார். ஏன்னா அது நற்கிரியைகளே கிடையாது, அது உதவிகளே கிடையாது, அது நிறையான ஒரு கிரியை இல்லை. எது நிறைவான ஒரு கிரியை, எது உண்மையான உதவி, எது உண்மையான நற்கிரியைகள்? மனிதனுக்காக மனிதர்களுக்காக செய்யப்படுகிறவைகள் அல்ல, அந்தரங்கத்திலே தேவனுக்காக தேவனுக்கு முன்பதாக செய்யப்பட்ட கிரியைகளைத்தான் தேவன் நோக்கி பார்க்கிறார். எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய சபையில கூட நீங்கள் உதவி செய்வது யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. நீங்கள் உதவி செய்வது யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த கைக்கு தெரிவது இந்த கைக்கு தெரியக்கூடாது. அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய பிரதிபலன்கள் நமக்கு இருக்காது என்று சொல்லுகிறேன். எச்சரிக்கையா இருப்போம். ஆனா இவங்க கிட்ட என்னெல்லாம் பார்க்கிறாரு பாருங்களேன். இவங்க எப்படிப்பட்ட நற்கிரியைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க? சாதாரணமான நற்கிரியைகள் அல்ல. நாம எதையெல்லாம் பார்க்கிறோம்னா, ஏதோ ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுறது நற்கிரியை, அவங்களுக்கு உதவி செய்வது நற்கிரியை. அப்கோர்ஸ் இதெல்லாம் ரொம்ப உண்மை, இதையே யாரும் செய்யறது இல்லை. ஆனா இவர் எதையெல்லாம் ஆண்டவர் பாராட்டி பார்க்கிறாரு பாருங்களேன். கிரியை, பிரயாசம்.
அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் பொறுமை. பொறுமையா இருந்திருக்கிறாங்க. உபத்திரவத்திலே அவங்க பொறுமையா இருந்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. அதுல பொறுமையாவும் இருக்கிறாங்க, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறாங்க. இது எதை காண்பிக்கிறது? சபைக்குள்ளாக அதிகமாய் பாவம் செய்து கொண்டு இருக்கிறவங்கள அவங்க பார்த்துட்டு எனக்கு என்னான்னு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு அநேக இடங்களிலே அப்படிப்பட்ட நிலைமை நிலவி கொண்டு இருக்கிறது. சபைகளிலே இன்றைக்கு சபையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை போட்டுக்குவாங்க. கணவன் என்ன செய்வாருன்னா மனைவியை அடிச்சு துரத்திடுவார். மனைவி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுல உட்காந்துருப்பாங்க. இவர் இங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு, காணிக்கை போட்டுக்கிட்டு இருப்பாரு, ஊழியம் கூட சில சமயம் செய்வாரு, பாஸ்டர் கூட போவாரு வருவாரு. ஆனா ஊழியக்காரங்களோ மூப்பர்களோ, ஏன்பா உன் மனைவியை நீ இப்படி பண்ணி இருக்கிற, நீ விட்டுட்டு வந்திருக்கிற, இது மிகப்பெரிய தவறு, அவளிடத்துல தவறு இருந்தாலும் சரி உன்னிடத்துல தவறு இருந்தாலும் சரி நீங்கள் ஒப்புரவாகுங்க, இதை சரி பண்ணுங்க, இதை சரி பண்ணாம இங்க நீங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை மாற்ற முயற்சிக்க கூடிய வேலைதான் இன்றைக்கு நாம செய்யணும். ஆனால் தவறு செய்கிறவர்களை கண்டும் காணாமல் அப்படி போகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாயிருச்சு. நம்மளுடைய சபைகளிலே நம்ம கிட்டேயே கேள்வி கேட்கிறாங்க, இந்த அக்கிரமத்தை எல்லாம் நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா? பொல்லாதவர்களை அன்றைக்கு அவங்க தட்டி கேட்டிருக்கிறாங்க, நீ எப்படி இதை செய்யலாம், உன் மனைவிக்கு எப்படி நீ துரோகம் இழைத்தாயிற்று, உன்னை பெற்றவங்களுக்கு நீ எப்படி இப்படி செய்யலாம் கேட்டிருக்கிறாங்க. பொல்லாதவர்களை சகிக்க கூடாத நிலைமையிலே அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க என்ன எழுதுகிறார்னு பாருங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறாய்ன்னு எழுதுறார். இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன் என்ன தெரியுங்களா? சரியான அப்போஸ்தலர்கள் யார், கள்ள அப்போஸ்தலர்கள் யார் அப்படின்னு இவங்க எளிதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சோதிச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களால அதை செய்ய முடியுதா? நாம் அதை செய்ய முடியலன்னா நாம சரியான தேவனுடைய ஐக்கியத்திலும் தேவனுடைய பாதையிலும் வேதத்தை அறிகிற அறிவிலும் இல்லை. எத்தனையோ பேர் இன்றைக்கு தங்களை தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, போதகர்களாக, பாஸ்டர்களாக, சுவிசேஷகர்களாக அறிவித்துக் கொள்ளலாம். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை என்ன தெரியுங்களா? நான் சோதித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அடிப்படை சத்தியங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எதையுமே நீங்கள் அறிந்து கொள்ளாமல் நீங்கள் எதையுமே சோதிக்க முடியாது. தேவன் அதை பாராட்டி அவர்களுக்கு ஒரு கிரெடிட்டை கொடுக்கிறார். நான் அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். நீ இதையெல்லாம் நல்லா செஞ்சிருக்கிற. இன்றைக்கு அதையே நாம செய்யவில்லை. நாம இன்றைக்கு கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள போதகர்களை நாம் சரியாக கண்டறியாத காரணத்தினாலே அநேகரை நாம் உருவாக்கி இருக்கிறோம், மறைமுகமாக உருவாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தவறான போதனைகள் வருவதற்கு காரணம் என்ன? நாமும் ஒரு காரணம். இப்படி எல்லா பாராட்டியும் கொடுத்துட்டார், இதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். தேவன் பாராட்டுகிற தேவன் என்பதை காண்பித்தார். நம்பர் 2, தேவன் பாராட்டுகிற தேவன் மட்டுமல்ல, குறைகளை சுட்டி காண்பிக்கிற தேவன். ஆண்டவர் ஏதோ நிறைகளை மட்டுமே பார்த்து அப்படியே கடந்து போய்கொண்டே இருப்பார். நாமெல்லாம் பலவீனமான பாண்டோம் பிரதர், நாம தப்பு செய்வோன்னு அவருக்கு தெரியும். சிலர் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க. நாம தப்பு செய்வோன்னு அவருக்கு தெரியும், நாம நல்லது செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால நாம செய்யக்கூடிய சில தவறுகளை அப்படியே விட்டுருவார் பிரதர். பிரியமானவர்களே, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இவைகள் தான் ஆகாத சம்பாஷணைகள். ஆண்டவர் நம்மிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும் என்றுதான் அர்த்தம். என்னிடத்துல நீதியை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் என்னால் நீதியாய் வாழ முடியும் என்றுதான் அர்த்தம். அப்படி இல்லாவிட்டால் அவர் இடத்திலிருந்து அதை எதிர்பார்க்க மாட்டார். ஒவ்வொரு நிருபங்களிலுமே தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்ததான வெளிப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. பேதுரு எழுதுகிறார் அல்லவா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்படி என்றால் நாம் பரிசுத்தமாய் இருப்பதற்கான எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். அந்த வல்லமையை நமக்கு தருகிறார். அப்படி இல்லாத பட்சத்துல
குறைகளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏன் அவர் குறைகளை காண்பிக்க வேண்டும்? ஆண்டவர் என்ன குறை கண்டுபிடிக்கிற தேவனா? குறைகளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதனுடைய நோக்கமே நாம் அவைகளை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக தான் குறைகளை தேவன் சுட்டி காண்பிக்கிறார். எப்படி குறைகளை சுட்டி காண்பிக்கிறார்? நல்லா கவனிங்க, இங்கே பாருங்களேன். 4வது வசனம், ஆனாலும் ஆரம்பிக்கிறார். மேல எல்லாம் பாராட்டிட்டாரு. இப்ப இவ்வளவு நற்கிரியைகள் இருக்கு, ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நாம செய்யக்கூடிய எந்த நற்கிரியைகளும் நம்மளுடைய குறைகளை மறைக்காதுன்னு அர்த்தம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பின் அடிப்படையில நீ இவைகளை செய்யவில்லை, அந்த அன்பிலிருந்து நீ செய்யவில்லைன்னு ஆண்டவர் எழுதிட்டார். அப்ப குறைகளை தேவன் எப்படி சுட்டி காண்பிக்கிறார்? பிரசங்கத்தின் மூலமாக, தேவ வசனத்தின் மூலமாக. இன்றைக்கு நம்மளுடைய சபைகளிலே நாம் விசுவாசிகளுடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறோமான்னு நான் கேள்வி கேட்கிறேன். நீங்கள் தேவனுடைய வசனத்தை எடுத்து கையாளுகிறவர்களாய் இருந்தால், நீங்கள் தேவனுடைய தாசனாய் இருந்தால், அவர்களை பாராட்டுகிறதோடு அல்ல, அவர்களை குறையிலிருந்து திருத்துவதற்கு ஏதுவாக முதலாவது குறைகளை அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறீங்க, உடனே அவங்க என்ன செய்வாங்க? டெஸ்ட் எடுப்பாங்க. டெஸ்ட் எடுத்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வியாதி என்ன, பிரச்சனை என்னன்னு வெளிப்படுத்தி காண்பிப்பாங்க. அதாவது உங்களில் இருக்கக்கூடிய குறை என்னன்னு காண்பிப்பாங்க. அப்பதான் நீங்க ஒத்துக்குவீங்க, எனக்கு மருந்து கொடுங்க, ஓகே என்னிடத்துல குறை இருக்கு அப்படின்னு நீங்க ஒத்துக்குவீங்க. எந்த குறையுமே அவங்க காண்பிக்காம டெஸ்ட் எல்லாமே பக்காவா கிளியரா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எந்த குறையும் எங்களுடைய இதுல கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் சில ஊசிகளையும் மாத்திரையையும் ஆபரேஷனையும் நாங்க பண்ணி விடலான் இருக்கிறோம்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இல்ல இல்ல, யாரும் ஒத்துக்க மாட்டோம். அப்ப சபையில் இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளை நீங்கள் திருத்த வேண்டும் என்று சொன்னா முதல்ல அவர்களுடைய குறைகளை சுட்டி காண்பிக்க வேண்டும். அவர்களிடத்துல நிறைகளை சுட்டி காண்பிப்பதோடு அல்லாதபடிக்கு இந்த தவறுகள் நம்மிடத்துல இருக்கிறது, அவைகளை என்ன செய்ய வேண்டும்? சரி செய்யணும். நீங்க குறைகளையும் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவருடைய ஒத்தாசையோடு சுட்டி காண்பிக்க வேண்டும். சிலர் என்ன தவறாய் நினைத்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னா, குறைகளை நாம சுட்டியே காண்பிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. குறைகளை நீங்கள் எப்படி சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆவியானவரோடு கைகோர்த்து நீங்கள் குறைகளை சுட்டி காண்பித்தால் அந்த குறை உள்ள நபரை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவீர்கள். ஒருவேளை குற்றம் சாட்டுகிற சாத்தானோடு சேர்ந்து ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த குறையுள்ள மனிதனை நீங்கள் இழந்து போவீர்கள். அப்ப நான் எப்படிதான் இதை செய்யறது? எப்படி ஆவியானவரோடு இணைந்து நான் அதை செயல்படுத்துவது? எப்படி பிரதர்? அது இட்ஸ் வெரி ஈஸி. அது ரொம்ப எளிது. உங்களுடைய வீட்டுல உங்களுடைய மகள் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டார், அவளை எப்படி நீங்க கண்டிப்பீங்க? இல்ல நான் குறையே சொல்ல மாட்டேன், அவ என்ன வேணாலும் பண்ணிட்டோம், கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு இருப்பீங்களா? இல்ல, அவளுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காண்பிப்பீங்க. அவளை எப்படி செயல்படுத்தினா, என்னுடைய மகளாச்சே, அப்ப எப்படி சொன்னா அவள் திருந்துவாளோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே இறங்கி அவளுக்கு நீங்கள் சொல்லி தருவீங்க. இதே பாணிய மற்ற எல்லாரிடத்திலையும் நீங்க பின்பற்றினீங்கன்னா, என்னுடைய மகன் என்னுடைய மகள் அதே அடிப்படையில மற்றவர்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குறையை நீங்கள் இளக்காரமாக சுட்டி காண்பிக்க மாட்டீங்க. பாத்தியா அப்படின்னு சுட்டி காண்பிக்க மாட்டீங்க, வேதனையோடு சுட்டி காண்பிப்பீங்க, பாரத்தோடு சுட்டி காண்பிப்பீங்க. அதை சுட்டி காண்பிக்கும் போது எதிரே இருக்கக்கூடியவங்க அவங்க அறிந்து கொள்ளுவாங்க, இவர் உண்மையிலே பாரத்தோடு என்னிடத்துல பேசுகிறார் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளுவாங்க. அப்ப ஆவியானவர் நம்பர் 1 குறிப்புல பார்த்தோம், அவர் பாராட்டுகள் நிறைகளை பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம்பர் 2, நிறைகளை மட்டுமல்ல குறைகளையும் தேவன் என்ன செய்கிறார்? சுட்டி காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்பர் 3, 5வது வசனத்தில் இருக்கிறது, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நம்பர் 3 குறிப்பு, மனம் திரும்ப சொல்லி நம்மிடத்திலே பேசுகிறார். அப்படி மனம் திரும்பாவிட்டால் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை!
இன்றைக்கு நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எதுவும் செய்ய மாட்டாரு. கிருபையின் காலத்தில் இருந்த சபைக்கு அவர் கொடுத்த வார்த்தையை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். நீ மனம் திரும்பு. எந்த இடத்துல விழுந்தா என்பதை நீ உணர்ந்து மனம் திரும்பு. அப்படி இல்லாவிட்டால் நான் என்ன செய்வேன்? உன்னிடத்திலிருந்து விலக்கு தண்டை நான் நீக்கி விடுவேன். அது என்ன மாதிரியான தண்டனை நமக்கு தெரியல. ஆனா பயங்கரமான ஒரு தண்டனை நமக்கு காத்திருக்கிறது மனம் திரும்பாத பட்சத்திலே. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனங்களை எச்சரிப்போடு பாருங்க. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நீங்களே 3 பாயிண்ட் போட்டு குறிப்பிட்டு எழுதலாம். என்னிடத்துல இருக்கிற நிறைகள், முதல்ல நாம என்ன நிறைகள் இருக்குன்னு நாமளே பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். இப்படி தேவன் எடுத்து சொல்லி இருக்கிற மாதிரி நான் என்ன செய்திருக்கிறேன், நிறைய ஏதாவது செய்திருக்கிறேன்னா ஒரு நோட் போட்டு எழுத ஆரம்பிங்க. என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில நிறைகள் இருக்கிறது மாதிரி எழுதுங்க. தயவு செய்து இந்த சபைக்கு போய் நம்ம பாய் விரிச்சது, ஏதோ நம்ம தசம பாகம் காணிக்க கொடுத்தேன்னு சொன்னது, பாஸ்டர்கள் போகும் பொழுது வரும் பொழுது அப்படியே கூட போய் சில வேலைகளை செய்தது, ப்ளீஸ் இதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் அங்க அப்படியே எழுதி வச்சிருக்கிறாரு? இல்ல இல்ல இல்ல. உண்மையிலே தேவன் சொல்லுவது போல தனித்துவமா உங்களிடத்துல என்ன நிறைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய மனசாட்சியே நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால் தேவன் அதற்கு மேலாக இருந்து எப்படிப்பட்ட குற்றத்தை நம்ம மேல சுமத்திடுவாரு. உண்மைதானே? எச்சரிக்கை. அதனால நம்ம இடத்துல நிறை இருக்கிறதா? நம்பர் 2, சரி நிறையை காணாவிட்டாலும் பரவாயில்லைங்க, குறையையாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா? நிறை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் கண்டிப்பா எதை கண்டுபிடிச்சு ஆகணும்? குறையை கண்டுபிடிச்சு ஆகணும். நாம குறைகளை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் இன்னமும் தேவனுடைய பார்வை என்னிடத்துல இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா குறையை கண்டுபிடிச்சாதான் அடுத்து மனம் திரும்பவே முடியும். எப்படி பிரதர் குறையை கண்டுபிடிப்பது? பை த வேர்ட் ஆஃப் காட். இந்த வசனத்தின் மூலமாக உங்களுடைய குறைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாவிட்டால் நாம மனம் திரும்ப முடியாது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை அவர்கள் விட்டதற்கு தேவன் விட்டு விடவில்லை. அவங்களிடத்துல எத்தனையோ நற்கிரியைகள் இருந்தன. அவைகள் அந்த குறைகளை மூடுவதற்கு போதுமானதாக இருக்காது. அவர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு பிரதர், இந்த தப்பு தான் பண்ணி இருக்கிறாரு, ஆண்டவர் விடமாட்டார். நான் செய்யக்கூடிய எவ்வளவு நற்கிரியைகள், நன்மைகள் என்னுடைய பாவத்தை மூடி விடாது. அப்ப என்னுடைய பாவத்தை எது மூடும்? அதை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுவது, மனம் திரும்புதல். அது மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மூடுவதற்கு போதுமான ஒன்றாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், நீ மனம் திரும்பு என்று சொன்னார். அதை சொல்லிட்டு கடைசியா இந்த வார்த்தையை சொன்னார். அதைத்தான் நாம இந்த புரோகிராமுக்கு தலைப்பாக வைத்திருக்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க என்ன சொல்லுகிறார்னு பாருங்க. 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு காதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ கேட்டுக்க. உங்களுடைய காதுகள், உங்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும். உங்களுடைய இருதயம் விருத்த சேதனம் செய்யப்படட்டும். சதையாய் மாறட்டும். கர்த்தருடைய வசனம் உள்ளே சென்று இருதயத்தில் ஆழமாய் குத்தி என்னுடைய பாவங்களை உணர்த்துவதாக. என் நிறைகளை நான் காணவில்லை என்று சொன்னால் என் குறைகளை நான் காண வேண்டும். என் குறைகளை நான் பார்க்கும் பொழுது நான் மனம் திரும்பி அறிக்கை செய்ய வேண்டும். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.